ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான ஒரு ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். மால்தீவ்ஸ் வந்து நாங்கள் ரீசெண்டாக போயிருந்தோம். ஸோ அதோட vlog தான் இன்றைக்கி நான் கவர் பண்ண போகிறேன். நீங்களோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது மால்தீவ்ஸ் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 வீடியோவாக வரும். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான டீட்டெயில்ஸ் கவர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு அங்கேருந்து மால்தீவ்ஸ் ட்ராவல் பண்ணோம். அடுத்து உங்கள் ட்ரிப்புக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அண்ட் வீசா எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மால்தீவ்ஸ்க்கு போகும்போதும் சரி, மால்தீவ்ஸ்லேருந்து கிளம்பும் போதுமே சரி, ட்ராவலர் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இமுகா அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருக்குது. நான் இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். லைக் உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், உங்கள் ஃப்ளைட் எது அப்படின்ற மாதிரி கேட்கும். நாங்கள் போனப்போ எப்படி இருந்துச்சுன்னா, கோவிட் வேக்சின் போட்டிருந்தோம்ல, அந்த சர்டிஃபிகேட் கேட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வேக்சின் போடலன்னா கோவிட் இல்லைன்ற சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இப்போதைக்கு இமுகா வெப்சைட்டில் வந்து இந்த வேக்சின் சர்டிஃபிகேட்டும் டெஸ்ட் ரிசல்ட்டும் மேண்டேட்ரி இல்லைன்னு போட்டிருக்காங்க. பட் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு ஏர்ஸ்வேதான்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். பட் அது நவம்பர் 2022லேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, தேவையில்லை. அடுத்து வீசா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் நீங்கள் ரெசார்ட் புக் பண்ணியிருந்தீங்களா, அதோட ஃபார்மும் உங்களோட பாஸ்போர்ட்டு கொடுத்தா உங்களுக்கு டக்குன்னு வீசா கிளியர் ஆகிடும். அடுத்து ஏர்போர்ட்லேருந்து ரெசார்ட்க்கு போக போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வீசா முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வெளில வந்தாலே இந்த மாதிரி ஒவ்வொரு பூத் இருக்கும். இதில் உங்களுடைய ரெசார்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஸ்பீட் போட் எப்போ வரும்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக ஒரு ஸ்பீட் போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 5 ஃபேமிலிஸ் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஒரு 1 hour வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேப்பில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு டிசைட் பண்ணோம். அண்ட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீட் போட்லலாம் போகும்போது சிக்னஸ் வரும் அண்ட் வாமிட்டிங் வரும். ஸோ கண்டிப்பாக நிறைய ஃபுட் கொடுத்து உடனே இந்த மாதிரி ஸ்பீட் போட் ஏற்றாதீங்க, லைட்டாக சாப்பிட்டுக்கோங்க. எங்களுக்கு வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு ட்ராவல் டைம். அண்ட் நிறைய பேர் வந்து மால்தீவ்ஸில் ரொம்ப ஹைப்பாக சொல்கிறது வந்து அந்த பிளேன் தான். எங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாச்சுன்னா, நாங்கள் சூஸ் பண்ண ரெசார்ட் வந்து ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப பக்கத்தில். ஸோ பிளேன் அக்சஸ் இல்லை. உங்களுக்கு பிளேனில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுற ரெசார்ட் வந்து ஏர்போர்ட்லேருந்து கொஞ்சம் தூரமாக சூஸ் பண்ணிக்கோங்க. மால்தீவ்ஸில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 100க்கு மேலே ஐலாண்ட் இருக்குது. இதை ஜென்ரலாக 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து லோக்கல் ஐலாண்ட், மற்றது எல்லாமே வந்து ப்ரைவேட் ஐலாண்ட். ப்ரைவேட் ஐலாண்டில் தான் இந்த வாட்டர் வில்லா, பீச் வில்லா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கிட்ஸோடு ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசார்ட்ஸ் வந்து குழந்தைங்கள அலோவ் பண்ணுறதில்ல. நாங்கள் சூஸ் பண்ணி இந்த ரெசார்ட் வந்து சன் சியாம் ஒலுவெலி. இந்த ரெசார்ட்டில் வந்து குழந்தைங்க அலோவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு டவுட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் எப்பயுமே இந்த ரெசார்ட்டோட ஒரிஜினல் வெப்சைட்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் சூஸ் பண்ண ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கிட்ஸ் வரைக்கும் ஸ்டே அண்ட் ஃபுட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரெசார்ட்டில் டீலக்ஸ் ரூமில் மட்டும் கிட்ஸை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. லைக் வாட்டர் வில்லா, பீச் வில்லா மாதிரி டீலக்ஸ் ரூம் அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நீங்கள் சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். அண்ட் நாங்கள் போனோடனே எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. பேஷன் ஃப்ரூட் அண்ட் க்ரீன் டீ போட்ட மாதிரி. கூடவே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. லைக் பேசிக் டீட்டெயில்ஸ் தான், யார் யாரெல்லாம் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிட்டாங்க. அண்ட் இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே இந்த மாதிரி ஒரு ஆளை அலோகேட் பண்ணிடுவாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அண்ட் மற்றது எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் மூலயமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஐலாண்டே 3 இருந்துச்சு. ஒன்று வந்து மெயின் ஐலாண்ட் சொல்லுவாங்க. இதில் பீச் வில்லாஸ் அண்ட் வாட்டர் வில்லாஸ் இருந்துச்சு. செகண்ட் ட்ரீம் ஐலாண்ட், அதில் தான் அந்த ப்ரைவேட் பூல் வித் வாட்டர் வில்லாஸ். அண்ட் தேர்ட் பார்த்திங்கன்னா ரொமான்ஸ் ஐலாண்ட். அது ரொம்ப ப்ரைவேட்டாக, லைக் மொத்தமே ஒரு 3 வில்லா மாதிரி தான் இருக்கும் போல் இருக்குது. அண்ட் நாங்கள் போயிட்டு இருந்தப்போ அது கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து மெயில் ஐலாண்ட்லேருந்து ட்ரீம் ஐலாண்ட்க்கோ, ட்ரீம்லேருந்து ரொமான்ஸ் ஐலாண்ட்க்கோ போய் பார்க்கலாம். அதுக்கெலாம் அவங்க எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் மெயின் ஐலாண்டில் இருக்க கிராண்ட் பீச் வில்லாவில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் அந்த ரூமோட டூர் தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ரூமோடைய அவுட்டரில் பார்த்திங்கனாலே வுட்டனாக நல்லா கிளாஸியாக இருந்துச்சு. இண்டிவிஜுவலாக ரூமுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ரூமுக்கு என்டர் ஆன உடனே ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருந்துச்சு மிரரோட. அண்ட் அது பக்கத்தில் வார்ட்ரோப் இருந்துச்சு. நீங்கள் எத்தனை பேர் தங்குறீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் கீழே வந்து ஒரு லாக்கர், லைக் உங்கள் பாஸ்போர்ட்ஸ் அண்ட் நீங்கள் வந்து மால்தீவ்ஸ் ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையுமே டாலர்ஸில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க.
ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணுறப்ப நீங்கள் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை டைவிங்கோ இல்லை ஆக்டிவிட்டீஸ் எது பண்ணாலுமே உங்கள் ரூம் நம்பர் தான் கேட்பாங்க. நீங்கள் டோட்டலாக செக் அவுட் பண்ணும்போது மட்டும்தான் கேஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் ரூம் நம்பரோட கனெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டவல்ஸு, டிஷ்யூ அண்ட் டாய்லெட்ரீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஹேர் ட்ரையர் அண்ட் மல்டிபின் அடாப்டர் கூட கொடுத்துருந்தாங்க. பட் நீங்கள் சேஃபர் சைடில் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லா ரெசார்ட்லேயுமே இருக்குமான்னு தெரியாது. அடுத்து நாங்கள் இந்த கிராண்ட் பீச் வில்லா புக் பண்ணதுக்கு மெயினான ரீசனே இந்த பாத்திங் ஏரியா தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைக் ரூமை விட இந்த பாத்திங் ஏரியா தான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உங்களோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை ஏரியா அண்ட் லெஃப்ட் சைடில் வெட் ஏரியா மாதிரி செப்ரேட் பண்ணியிருப்பாங்க. மிரருமே 2 பெரிய மிரர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் லைட்டிங்ஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. மிரருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்டப் இருக்கும். இதில் 24x7 வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்துருந்துச்சு. அப்புறம் அது பக்கத்தில் வந்து ஒரு ஓப்பன் ஷவர் கொடுத்துருந்தாங்க. பக்கத்துலேயே ஒரு பெரிய பெட்டு. அந்த பெட்டுக்கு மேலே மட்டும் உங்களுக்கு ரூஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நான் நைட்டில் எடுத்த ஒரு ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ணுற பாருங்கள். நைட்டு ஒரு 12 இருக்கும். லைட்டிங்லாம் சூப்பராக இருந்ததுனால செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இப்போ தான் நம்ம ரூம்க்கே என்ட்ராக போகிறோம். இவ்வளோ நேரம் பார்த்தது வெறும் பாத்ரூம் டூர் தான். ரூம் பார்த்திங்கன்னா செம கிளாஸியாக ஒயிட் கலரில் இருந்துச்சு. அண்ட் ரூஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக கொடுத்துருந்தாங்க. ரூம் வந்து ஃபுல்லாக ஏசி தான். ஸோ ஃபேன் வந்து ரொம்ப ரேராக தான் ஆன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எப்பயுமே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு மினி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லா ட்ரிங்க்ஸும் இருந்துச்சு. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா காஃபி மேக்கர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. காஃபி, டீ பவுடர் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இப்போது நம்ம பீச் வில்லா ரூமில் இருந்து எப்படி அவுட்டர் வியூ இருக்குன்னு பார்க்க போகிறீங்க. சிந்தி விழும் முதல் மழை வந்து விழும் முதல் அலை எந்திரிக்கும் காலம் வரை சுந்தரிக்கு சொந்தமாக காதல் வந்தது, காதல் வந்தது, காதல் வந்தது, காதல் வந்தது. தரதும் 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 தரரா. அடுத்து எப்போ ட்ராவல் பண்ணலாம், அங்கே கிளைமேட் எப்படி இருக்குது அண்ட் ஃபுட்டெல்லாம் எப்படி கிடைக்குதுன்ற டவுட் உங்களுக்கு இருக்கும். கிளைமேட் வந்து கண்டிப்பாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா சென்னையிலே ஒரு நாள் மழை பெய்யுது, அடுத்த நாள் வெயில் அடிக்குது. மால்தீவ்ஸ்லேயும் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு போன அன்னைக்கு லைட்டாக மழை பெஞ்சது அண்ட் நைட் வந்து நல்ல காற்று. அண்ட் அடுத்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருந்தது. நீங்கள் டைவிங்லாம் போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயில் அடிக்கும் போது போயிடுங்க. ஏன்னா மழை இல்லைனா காற்று அதிகமாச்சுன்னா டைவிங்லாம் கேன்சல் பண்ணிடுறாங்க. அண்ட் எப்போ போகலான்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் அப்போ ட்ரை பண்ணுங்கள். மெயினாக இந்த தீபாவளி, கிறிஸ்மஸ் அப்படின்னு பெரிய லீவ் வருதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப ப்ரைஸஸ்லாம் இப்போ ஹையாக வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம குழந்தைங்களோட ட்ராவல் பண்ணும்போது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்லாம் அங்கே கிடைக்குமா அப்படின்னு டவுட் இருக்கும். கண்டிப்பாக கிடைக்கிது. நாங்கள் வந்து மார்னிங், லன்ச் அண்ட் டின்னர் 3மே வந்து பஃபே புக் பண்ணிட்டோம். என்னை கேட்டிங்கன்னா இதுதான் இங்கே பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாமே செம்ம காஸ்ட்லியாக இருக்கும். நீங்கள் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஃபே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுட் வந்து ஒரு வேளைக்கு பார்த்திங்கனாலே ஒரு 100 வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. அண்ட் மெயினான விஷயம் எந்த ஃபுட்டுமே அடுத்த நாளுக்கு ரிப்பீட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டியாக கொடுக்குறாங்க. அண்ட் நாங்கள் போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை சாதம், சாம்பார், ரசம் அண்ட் தோசை அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. லைக் இட்டாலியன் ஃபுட்ஸ்லேருந்து சைனீஸ்லேருந்து எல்லா வெரைட்டியுமே கிடைக்கும். அடுத்து நம்ம மால்தீவ்ஸில் இருக்க நைட் லைஃப் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் செக்இன் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ப்ரௌச்சர் மாதிரி கொடுப்பாங்க. அதில் எங்கெங்கெல்லாம் பார்ட்டிஸ் நடக்குது அண்ட் என்னென்ன டைமுக்கு ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு போட்டுருவாங்க. கண்டிப்பாக அதை எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்கள் இங்கே வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் போயிருந்தப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி லைட் மியூசிக் நடந்துச்சு. அண்ட் செகண்ட் டேலாம் வந்து டிஜே நைட்லாம் இருந்துச்சு. நாங்கள் அங்கே வந்து மொஜிட்டோ ட்ரை பண்ணோம். சீரியஸாக செம்ம கேவலமாக இருந்தது. நீங்கள் போனீங்கன்னா மொஜிட்டோ மட்டும் குடிச்சிடாதீங்க. அண்ட் இந்த ரெசார்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கும். லைக் கிட்ஸ்க்கான ஒரு கிளப்பு, ஃபன் ஆக்டிவிட்டீஸ்க்கு கிளப்பு, டைவிங்க்கு கிளப் எல்லாமே தனித்தனி கிளப். சில கிளப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எப்பயாச்சும் கார்னிவல் மாதிரி வைப்பாங்க. நாங்கள் போயிருந்தப்போ கிட்ஸ் கிளப்பும் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் கிளப்பும் சேர்ந்து கார்னிவல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கார்னிவலில் ஆஃபர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. லைக் நீங்கள் என்ன ரைட் சூஸ் பண்ணாலும் ஒரு பர்சனுக்கு வந்து 20% ஆஃப்னு சொல்லிட்டு நாங்கள் பாப்பாவோட போனால அவளுக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு ரைட் தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் எங்களுக்கு அலோவ் பண்ணாங்க, பனானா டியூப்னு. ஸோ நாங்கள் அது ட்ரை பண்ணோம். நான் எல்லா ப்ரைஸுமே அப்படியே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் டைமில் சன்செட் அப்போ ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும்.
அடுத்து டைவிங் சென்டர் தான் பார்க்க போகிறோம். ரெசார்ட்லேருந்து தனியாக ஒரு விங் மாதிரி வச்சு அங்கே தான் டைவிங் சென்டர் வச்சுருந்தாங்க. பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீசைரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் நீங்கள் ஸ்கூபா டைவிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளைட்டுக்கு 24 ஹவர்ஸ் முன்னாடியே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களால் ப்ரெஷர் பேலன்ஸ் பண்ண முடியுமா. அண்ட் இங்கே வந்து ஸ்நார்க்கலிங் கிட்டெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா அதை கூட ரெண்டலுக்கு வாங்கிக்கலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அமேசான்லேயே ஒரு நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிட்டு போயிடுங்க. ஏன்னா ரெண்டல் வந்து 4-5 நாளைக்கு சேர்த்து எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகமாகும். அண்ட் இதோட நம்ம பார்ட் 1 வீடியோ முடியுது. அண்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் ரொம்ப ஹைப் கொடுத்து சொல்கிற அந்த வாட்டர் வில்லாவோட டூர் பார்க்க போகிறோம். எங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு அண்ட் எந்த ட்ரிப் பிளானர் மூலயமா போகணுன்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.